ரஹீம் என்பதை 114 சூறாக்கள் 4 தடவை சொன்னாலும் வார்த்தாகும். 114 சூறாக்களையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹ்வுக்கு வர்ணனையாக அவருடைய ரஹ்மான் ரஹீம் என்ற அருளாளன் அன்பாளன் என்கிற அந்த வேர் சொல்லை, அந்த ரூட் வேர்டை பயன்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறான். பிஸ்மில்லாஹ் நான் முன்னால சொன்னேன், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னா பிஸ்மில்லாஹில் கஹாரில் கஃபார் சொன்னா தப்பு இல்ல, பிஸ்மில்லாஹில் வாஹிதுல் அஹத் சொன்னா தப்பு இல்ல, பிஸ்மில்லாஹில் கஃபூருல் வதூத் என்று சொன்னா தப்பு இல்ல. எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் தான், எல்லா கலிமத்துல் ஜலாலுக்கு வர்ணனை தான், அல்லாஹ்வுக்கு வர்ணனை தான். இங்க நீங்க என்ன சொன்னாலும் கிராமர்ல தப்பு வராது. அதை விட்டுவிட்டு குர்ஆன் 114 சூறாக்களையும் ரஹ்மான் ரஹீம் என்று திரும்ப 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 சொல்வது அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் நினைவுற வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நீங்கள் நிராசையாக கூடாது என்பதுதான் காரணம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு நீங்க நிராசையாக இருக்காதீர்கள். என்ன இங்க மன்னிக்க போற ஆண்டவன்? நான் தான் யூகேல வந்து வழிகட்டனேன், நான் தான் தொழில் விட்டாச்சேன், நான் தான் யூகேல வந்து ஒழுக்க கட்டுப்பாடு விட்டுட்டேனே, அப்படி யாருமே இல்ல. அல்லாஹ் கிருபையினால நம்முடைய தென் தமிழகத்துடைய சகோதரர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக அல்லாஹ்வோடு நெருங்கியவர்களாக இருக்கிறதாக நான் உணர்கிறேன். என்ன அறியாமல் சிலர் இருக்கலாம். இங்க உள்ள சூழலை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டிய நிலைமை. ஆகவே நான் தொழாமல் ஒரு காலத்தை கழித்து விட்டேனே, ஒரு டைம்ல நான் ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆட்படுத்தப்பட்டேனே, ஒரு டைம்ல நான் கொஞ்சம் பேங்கில் வட்டியாக வேண்டிய ஒரு சூழலை வந்துருச்சே என்கிற ஒரு தயக்கம் மனசுக்கு தெரிந்தா விட்டுருங்க, அந்த தயக்கத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அன்பின்பால் நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஅன். ஆகவே நேற்றைய தினம் நடந்துருச்சு, நேற்றைய தினம் நான் கெட்டு போறேங்கிறதுக்காக வேண்டி இன்று நான் கெட்டவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. போன மாசம் வரையிலும் கெட்டு கேட்டுவிட்டவனா இருந்தேன், இந்த மாசம் திருந்திட்டேன், ரமலான் வந்து நோம்பு பிடிச்சேன், திருந்தி வாழ முற்படுகிறேன் என்று வாங்க என்று குர்ஆன் அழைக்கிறது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஅன். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், ஷிர்க் உட்பட. ஷிர்கா? ஆமா, ஷிர்க் உட்பட அல்லாஹ் மன்னிக்கிறான். ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை எங்க? ஆகிரத்துல. அதை புரிஞ்சுக்கணும். மன்னிப்பில்லாத குற்றம் என்று சொல்லியே நாம் பழகி இருக்கிறோம். ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும், மறுமையில் மன்னிப்பில்லை, துனியாவில் அதற்கு மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு கேட்டார் நான் ஷிர்க்கிலே ஒருவன் இருந்தறான், தர்கா வழிபாடு, ஏகத்துவத்தில் பலவீனம், ஈமானில் கலப்படம், அவுலியாவை நம்புறது, அல்லாஹ்வை நம்புறது, தாயத்தையும் கட்டி தாவீதையும் கட்டி இடுப்புல நூலையும் கட்டிக்கிட்டு தொழ வாரது, இதெல்லாம் ஷிர்க்குடைய அம்சங்கள். இனி எனக்கு எங்க நான் அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேன், இனி எங்க நான் தௌஹீது பள்ளிக்கு போறது என்கிற ரீதியில் யாரும் இருக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஅன், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ன, இன்னல்லாஹ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அந்த பாவம் மன்னிப்பவன் தானே, அவன் அருள் பாலிக்கிறவன் தானே, இறங்குறவன் தானே. ஒரு தாயார் மார்போடு குழந்தையை அரவணைத்து பாலூட்டி சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் நபித்தோடத்தில் கேட்டது ஒரு நினைவுபடுத்துறாங்க. இந்த தாய் இந்த குழந்தைய நெருப்பை தூக்கி வீசுவானா? நிச்சயமா வீச மாட்டான் என்று பதில் சொன்னாங்க. அல்லாஹ் இருக்கிறானே, இந்த தாய் இந்த குழந்தையிடத்தில் காட்டக்கூடிய அன்பை விட பன்மடங்கு அன்புக்குரியவன். எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான் அல்லாஹ்வுடைய அன்பை நாம் கேட்டு பெற வேண்டாமா? மன்றாடி அழுது புலம்பி நாம் தௌபா செய்து மீள வேண்டாமா? திருந்தி வாழ்வதற்கு முயல வேண்டாமா? இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் மொத்த ரஹ்மத்துல 1% தான் உலகத்துல அனுப்பி இருக்கிறான். ஜீவராசிகள் எத்தனை இருக்கிறது, எத்தனை கடல்வாழ் மிருகங்கள், எத்தனை காடு வனாந்திரங்களில் வாழக்கூடிய மிருகங்கள், எத்தனை மனிதர்கள், இறங்கி வாழக்கூடிய எத்தனை பறவைகள். இறக்கத்தில உணவுகள் எல்லாம் பறவைகள் மட்டுமல்ல, குஞ்சு விரிச்சு அல்லது பாலூட்டி வாழக்கூடிய மிருகங்களுடைய உணர்வும் இறக்கமும் அன்பும் ஏறக்குறைய மனிதனுடைய இறக்கத்திற்கு ஒப்பாகிறது என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். பாலூட்டுகிற மிருகங்கள் தன்னுடைய குழந்தையிடத்தில் காட்டக்கூடிய அன்பும் அரவணைப்பும் மனிதன் காட்டக்கூடிய அன்புக்கு அரவணைப்புக்கு அடுத்தபடியாக இருக்கிறது. பாலூட்டி வாழக்கூடிய மிருகங்களுடைய
குட்டி போடக்கூடிய அந்த மிருகங்களுடைய அந்த டெலிவரி நேரத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மருந்துடைய மூலப்பொருள் இருந்து அதோடு ஒத்த மூலப்பொருள் கொடுத்தா இந்த கால்நடை மருத்துவர்கள் செய்கிறார்கள், வெட்டரி டாக்டர்கள் என்பதை நாம் மருத்துவத்தில் படிச்சிருக்கிறோம், புத்தகங்களில் படிச்சிருக்கிறோம். ஆகவே உலகத்தில் இறங்காத ஒரு பிராணி இல்லை. மனிதன் மட்டுமா குழந்தையோட இறங்குறான்? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு வைப்பாங்க. எல்லாரும் அந்தந்த குஞ்சுகளோட இறங்கு. இந்த இறக்கம் ஒட்டுமொத்தமாக ஜீவராசிகளோட இறக்கம் எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த இறக்கத்துல 1%. 90 ஹதீஸ் புகாரியாக சொல்றது 99% இறக்கத்தை இறைவன் இந்த உலகத்திலே அவன் அனுப்பியிருப்பானே, ஆனால் நேரமா இருந்தது அனுப்பல. இந்த 1% தான். அப்ப எவ்வளவு இறக்கத்துக்குரிய ஆண்டவன், வேற என்ன? அதனால இறைவன் ரஹிமா என்றால் இறங்கினான். அதுக்கு இசுவாயில ஆலிம்கிட்ட கேட்டு பாருங்க, அறிவுறுத்தவங்கள ராஹிம் என்றா இறங்குறவன். அல்லாஹ் எங்கேயுமே தன்னை இறங்குறவன் என்பதற்கு ராஹிம் என்ற வார்த்தையை சொல்லல, ரஹீம் ரஹ்மான் என்றுதான் சொல்றான். அதிகம் அது இருக்கு மேல் வேற வார்த்தை அரபியில இல்ல, அதனால சொல்றான். வேற வார்த்தை வந்து பழகிற வார்த்தை இருந்தாலும் அது இன்னொன்னு போட்டு சொல்லணும். 100 அளவு உணர்ந்த கருணையாளன் என்றுதான் நம்ம தமிழ்ல சொல்ல முடியும். எத்தனை % 100% சொல்ல முடியும். அப்படி இறைவன் ரஹ்மானாக இருக்கிறார். ரஹ்மான் என்றால் ரஹீம் என்றால் ஒரே வார்த்தையோட 2 வேறுபட்ட அமைப்புகள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆகவே இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன் அல்லாஹ் சொல்றான். தெரிந்து வாழ்வதற்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறவங்களே, பள்ளிவாசலுக்கு வந்தா தெரிந்து வாழங்கிற அவசியம் இல்ல. வீட்டில இருந்தாலும் தெரிந்து வாழலாம், தெருல போனாலும் தெரிந்து வாழலாம். தெரிந்து வாழ்வதற்கு வழிமுறைகளை சொல்லித்தாரேன், அதுக்கு ஒரு நிபந்தனை பின்னால சொல்லித்தாரேன். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்கிறவர்களை விரும்பி நேசிக்கிறான். அல்லாஹ் தெரிந்து வாழ்வதற்காக இருவரமேந்தி இறைவா என்னை நீ நல்லவன் ஆக்கிரு, பாவங்களை மன்னித்திரு, என்னுடைய அம்மாவுக்கு ஆயுளை நீட்டி கொடு, எங்க அப்பாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்வதற்கு பிரார்த்தனை செய்கிறோமே. இந்த பிரார்த்தனையை இறைவன் விரும்பி நேசிக்கிறார். யுஹிப்புனா ரொம்ப ஹுப் அவனுக்கு. அதே போல யுஹிப்புல் முத்தஹிரீன், முத்தஹிர்னா பரிசுத்தமா துப்புரவா வாழ்கிறோம். ஆண்டவன் 2 விஷயத்தை சொல்றான். ஒன்னு இதய துப்புரவா வாழ்றது, இதயத்தை தூய்மைப்படுத்தி வாழ்கிறவன். இன்னொன்னு உடம்பை தூய்மைப்படுத்தி வாழ்கிறவன். உடம்பும் இதயமும் தான் மனிதனுக்கு முக்கியமான விஷயங்கள். நேற்று சொன்னா இந்த 2 தேட்டங்களை அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நிறைவேற்றது பேர் தான் வழிபாடுன்னு சொன்னேன். ஆக இறைவன் யுஹிப்புத் தவ்வாபீன் என்று சொல்லி தௌபா செய்வதற்காக திரும்பி வாழ்வதற்காக இருகரமேந்தி பிரார்த்தனை செய்கிறவர்களை இறைவன் விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமாக பரிசுத்தமாக மேனியை, உடையை, பாத்திரத்தை, வீட்டை பயன்படுத்துகிற டாய்லெட்டை பயன்படுத்துகிற ரோடை, நாம் வாழ்கிற தெருவை, நாம் வாழ்கிற நாட்டை எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அகத்தூய்மை புற தூய்மை. அகத்தூய்மை கல்புக்கு அதான் தௌபா. கல்புடைய தூய்மையின் பேர் தான் தௌபா. புற தூய்மை தான் பரிசுத்தம், கழுகி களைவது. இன்ஷா அல்லாஹ் பரிசுத்தத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன தொடர்பு என்பதை பற்றி பேசலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசலாம். அளவுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு குர்ஆன்ல சொன்னாலே. முஸ்லிம்னா யார் இந்தியாவில் வைக்கிறாங்க? தூய்மை இல்லாதவங்க, சுத்தம் இல்லாதவங்க, ரொம்ப அழுக்க நடக்கிறவங்க, துணி அலம்பானவங்க, குடியிருக்கிற பகுதிகளில் சாக்கடைகள், அப்படியே ரோட்ல ஓட வேண்டிய சாக்கடைகள் தெருவில் ஓடும். இதான் முஸ்லிம்களை பற்றி ஒரு சில இடங்கள்ல வர்ணனைகள். இஸ்லாம் அதற்கு பொறுக்க முடியுமா? இஸ்லாம் தூய்மை எப்படி பார்க்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு பேசுவோம். யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன் அல்லாஹ் சொல்றான். ஆகவே திரிந்து வாழ்வதற்கு நாம் எழ வேண்டும். திரிந்து வாழ்வதற்கு என்ன வழி? அதற்கு என்ன வழி? திரிந்து வாழ்வதற்கு நான் மனசு காத்த நான் திரிந்து வாழ்வதற்கு இறைவா எனக்கு வழிவகுத்தான் சொன்ன போறமா? இல்லவே இல்லை. திரிந்து வாழ்வதற்கு மனசில் நினைத்தால் மட்டும் திரிந்து வாழ முடியாது. அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதான் திருத்தம். நான் திரிந்து வாழ விரும்புறேன், நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவம் என்னங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். மௌனத்தில் இருந்துகிட்டு என்னுடைய திருத்தத்தை அல்லாஹ்விட நான் முன்வைக்கிறேன், மௌனமாக இருந்து முன்வைக்கிறேன். இறைவா, மௌனமா வார்த்தைகள் சொல்லாம நான் குற்றம் செஞ்சுட்டேன், இந்த இடத்துல இத்தனாம் தேதி இந்த இடத்துல தவறு பண்ணிருக்கேன், இந்த இடத்துல இத்தனாம் தேதி இன்னும் தவறு பண்ணிருக்கேன், இத்தனை மாசங்கள் நான் தொழாம இருந்திருக்கேன், மனசு காத்த நினைச்சா இந்த பாவம் மன்னிக்கப்படவும் மன்னிக்கப்படாது. எடுத்து சொல்ல வேண்டும். அது தௌபா வாயிலாக, வார்த்தைகள் வாயிலாக நாவை தந்திருக்கிறது அதற்காகத்தான். வார்த்தைகள் வாயிலாக எடுத்து சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுக்கு நிபந்தனைகள் இருக்கிறது.
மதவாதிகள் சொல்வதை கொஞ்சம் சொல்லவானா? மதவாதிகளும் இந்த தௌபா செய்வதற்கு வழிகளை கண்டு வச்சிருக்கிறாங்க. மதவாதிகள் நாம் வாழ்கிற நம்முடைய நாட்டில் பல மதவாதிகள் இருக்கிறாங்க. இவர்களும் திரும்பி வாழ்வதற்கு வழிமுறைகள் சொல்லிருக்கிறாங்க. என்ன திரும்பி வாழ்வதற்கு வழிமுறை? மகாமக குளத்துல போய் 12 வருஷத்துக்கு இருக்கா குளிச்சா திருந்திடலாம். புனித நீராடினால் என்ன, நார்த் இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகளில் போய் குளியல் நடத்தினால் ஓகே, சுத்தமாயிடலாம். இது ஒரு ஐதீகம், வேதங்கள் சொல்லுகிற தத்துவம். இதனால் மகாமகம் குளம் 12 வருஷத்துக்கு இருக்கா அந்த குளத்தில் தண்ணீரை நிரப்பி வறண்டு அசுத்தமாக கிடக்கிற அந்த குளத்தை வெட்டி நிரப்பி அதுல போய் நீராடுறது. என்ன இதுக்கு பின்னால் இருக்கிற நம்பிக்கை என்ன? இந்த நீராடினால் இது புனித நீராடல், இதனால் மனிதன் மன்னிக்கப்படுகிறார் என்பது இந்து சகோதரருடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நாம ஒரு புனிதமாவதற்கு அல்லாஹ் சொல்லவும் இல்லை. நான் இங்க குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? இதயத்தில் படிந்திருக்கிற அழுக்குதான் பாவக்கரைகள். இதா அஸ்னம தம்பன், நல்லா புரிஞ்சுக்கணும். இதா அஸ்னம தம்பன், ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்தால், ஹதீஸாக நான் சொல்றது, புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, நசாயில் எல்லாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்தால் அந்த குற்றம் அவனுடைய இதயத்தில் ஒரு கரும்புள்ளி ஏற்படுத்துகிறது. நுக்தத்தன் சௌதா, மனிதன் குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்தின் வாயிலாக இதயத்தில் ஒரு கரும்புள்ளி வீழுகிறது. இதயத்தில் கரும்புள்ளி வீழுகிறது. அப்ப இதயத்தில் கரும்புள்ளிகளால் தீமை செய்வ இதயத்தில் கரும்புள்ளிகளால் வீழ்ந்தால் என்ன ஆகிறது? இதே இருண்டு போகுது. வெளிச்சமாக ஜொலிக்க வேண்டிய இதயம் பாவக்கரைகள் படிந்து 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 கண்ணன் கரேன்னு கரியாக மாறிவிடுகிறது. இதை பிரார்த்தனை செய்தால் இந்த இதயத்தில், நான் சொல்லல, குர்ஆன் கல்லாபல் ரானா குலூபியும் மாகானு யக்ஸிபூன், ரான அலா குலூபியும், இதயங்களில் கரும்புள்ளி விழு. குர்ஆன் சொல்கிறது கரும்புள்ளி விழுகிறது. எதனால் கரும்புள்ளி விழுகிறது? பிமா கானு யக்ஸிபூன், இவர்கள் செய்த தீமையின் காரணத்தினால் கரும்புள்ளி. அப்ப தீமையின் காரணத்தினால் இதயத்தில் கரும்புள்ளி விழுந்தால் நாம் போய் மகாமகம் குளத்திலேயோ அல்லது ஒரு பெரிய நதியிலேயோ போய் குளிச்சா நமக்கு சுத்தமாக முடியுமா? இது தவறான சித்தாந்தம் இல்லையா? உடம்பில் படிந்திருக்கிற அழுக்கா? நான் அடிக்கடி சொல்லி உதாரணத்தான் சொல்லுவேன். பாவக்கரைகள் என்பது உடம்பில் படிந்திருக்கிற அழுக்கல்ல, குளித்தால் சுத்தமாக வேண்டும் என்பதற்கு. புனித நீராடுவதில் மகா நதிகளில் போய் புனித நீராடினால் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இல்ல. பாவங்கிறது, பாவங்கள் என்பது கல்பில் படிந்திருக்கிற கரைகள். இந்த கரைகளை ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் அப்புறப்படுத்த முடியாது. இந்த பாவக்கரைகளை ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட போய் இன்ஜெக்ஷன் போடுங்க அல்லது எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அல்லது அதை கிளீன் பண்ணுவதற்காக எடுங்க என்று சொல்லவா? ஒருபோது நடக்காது. இந்த இதயத்தை படைத்த இறைவனத்தில், இறைவா என் இதயம் கரும்புள்ளியால் நிரம்பி இருக்கிறது, நீ அதை மன்னித்து விடு என்று சொல்லலாம். ஆகவே ஐதீகம் அடிப்படையில் கரைகள் கழுகி களையப்படுவதை போல பாவங்கள் கழுகி களையப்படும். நீங்க போய் மகாமகம் குளத்தில் குளிங்க அல்லது மகாநதிகளில் நீராடுங்க என்பது தவறான ஒரு ஐதீகம். இஸ்லாம் ஏற்கவே இல்லை. இஸ்லாம் ஏற்கவே இல்லை. அப்புறம் நிறைய மதவாதிகள் பரமாறி ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பினா போறங்க, உங்களுக்கு எல்லாம் போயிடும். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்பினா போறோம், மனசுக்காக நினைச்சிட்டா போறோம், எல்லாம் போயிடும், எல்லா பாவங்களும் போயிடும். ஏன்னா ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாரு. அந்த பாவத்திற்கு தன்னை பரிகாரமாக சிலையில் அறைந்து கொண்டார், சிலுவையில். இப்ப எல்லா மனிதனும் செய்யற குற்றத்திற்கு பரிகாரம் தேடிக்கிட்டார் ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆக நீங்க செய்யுங்க. ஆனா